Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கடுமையாக சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மிராலூர் வழியாக 2.5 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் சாலை அருகில் உள்ள கிராமங்களை இணைப்பதால் ஏராளமானோர் அந்த சாலையை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் கற்கள் பெயர்ந்தும் குண்டும் குழியுமாக கருவேல முட்புதர்கள் சூழ்ந்து மழைநீர் தேங்கி நடந்து செல்லக்கூட முடியாத நிலையில் அந்த சாலை உள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கிராம ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றியும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கல. ரொம்ப அதிகமான பள்ளம் இருக்கிறதால மழைக்காலங்களில் தண்ணி தேங்கி இருக்கிறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லாம் விழுந்து எழுச்சி போடுறாங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகிழிப்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் நீர் வீணாகியது. உடைப்பில் பேரிட்டு வெளியேறிய தண்ணீரால் சிந்தலவாடியிலிருந்து புனவாசிப்பட்டி செல்லும் சாலையில் தார் பெயர்ந்து சாலையே துண்டானது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டு 5 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்லும் அவலம் ஏற்பட்டது. மேலும் பல லட்சம் லிட்டர் நீர் விளைநிலங்களில் புகுந்து குளம் போல் தேங்கிய நிலையில் குழாய் உடைப்பை சரி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே தாங்காமல் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். வெள்ளை விநாயகர் 4 ரோடு பகுதியில் கடைகளுக்குள் புகுந்த நீரால் வணிகர்கள் சிரமமடைந்தனர். நகரில் கழிவுநீர் ஓடைகளை முறையாக தூர்வாராமல் வெறும் கணக்கு மட்டும் எழுதும் மாநகராட்சியே இதற்கு காரணம் என கூறும் பொதுமக்கள் தீவிர பருவமழைக்கு முன் வடிகால் வசதியை முறைப்படுத்த விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். பாருங்க, எப்படி திண்டுக்கல் நகரமே தண்ணியில மூழ்கி இருக்கு. பாருங்களேன், தக்கல் சீட்டு வண்டி போக முடியாம 1.5 மணி நேரம் டிராபிக் ஆயிடுச்சு. இது எந்த இடம்னா? இது எவ்வளவு நாள் ஆச்சு வேலை பார்த்து? 3 மாசம் கூட இல்லைங்க. 3 மாசம் போகல. தண்ணி போகுதான்னு பாருங்க. தண்ணி பூரா 6 அப்படியே போகுது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கோடு விற்பனை செய்யப்பட்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லூர்பேட்டை பகுதியில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்த பிரசாந்த் என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்த 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் மட்டும் தவறாமல் ஊடுருவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் அருகே அதிக லாப ஆசை காட்டி 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குடும்பத்தினர் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பேரம்பாக்கத்தைச் சேர்ந்த பாரிசா தனது குடும்பத்தினர் நடத்தும் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக ஆசை காட்டி விஜயலட்சுமி என்பவரிடம் 1.5 சவரன் தங்க நகை மற்றும் 53,30,30,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளனர். இதேபோன்று லீலாவதி என்பவரிடமும் 16 லட்சம் ரூபாய் உட்பட பலரையும் ஏமாற்றிய நிலையில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். என் பிள்ளைங்க என்னை தேத்திட்டாங்க. 2 பிள்ளைங்களும் என்னை வெளியே தேத்திட்டாங்க. மருமகளும் வெளியே தேத்திட்டாங்க. நீங்கள் வரக்கூடாது, எப்படி நீங்கள் எங்ககிட்டலாம் வாங்கி கொடுக்கலாம்? ஒரு ஆசையால் நாங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க தான் நான் கொடுத்தேன். கடைசியில் இது மாதிரி ஏமாற்றிட்டு ஏதோ என் மேலே இப்போ பழிய போடுறாங்க. இது வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இது செய்த அது செய்தன்ட்டு என் படம் கொடுக்காததுக்கு இந்த கதை. நாங்கள் 5ஆம் மாதம் 7ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஸ்பி ஆஃபீஸில். இதுவரை 20 வாட்டி நாங்கள் போயிட்டு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. போன்றாங்களே தவிர இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அந்த சாருங்களை மாற்றி எங்களுக்கு வேறு யாருன்னா இது பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் மது போதையில் 2 இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடத்தில் போதை இளைஞர்கள் செய்த அட்டூழியத்தால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே கடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏவல் துறை அலைக்கழித்து வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கசவநல்லாத்தூர் காய்கறி வியாபாரி திவாகர் காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த புகாரில் கவிதா என்பவர் கடம்பத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி தன்னிடம் 9,46,000 ரூபாய் மோசடி செய்ததாக தெரிவித்திருந்தார். இதேபோன்று கவிதா 40க்கும் மேற்பட்டோரிடம் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றியுள்ளதாகவும் இது தொடர்பாக 6 மாதங்களாக ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இல்லை, லோன் கேன்சல் ஆயிடுச்சு, எங்களால் காசு தர முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க சார். அவங்க வீட்டுக்கு இப்போது காசு போய் கேட்க போனால் ஆளை வச்சு மிரட்டுறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேன்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏதோ அவங்க இது வரைக்கும் எதுவுமே ஒரு பதில் கூட சொல்லவே இல்லைங்க சார். எங்களுக்கு இவ்வளோ பேர் ஏமாந்துருக்கோம், அவங்களுக்கு அதான் ஒரு பதிலாக சொல்லணும்ல சார். அவங்க எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றாங்க, எதுவுமே செய்யவும் மாட்டேன். அப்போ எங்களோட பணத்துக்குலாம் என்னதான் சார் பதில்? ஒரு பொண்ணுக்கிட்ட நான் சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன், 6 லட்ச ரூபாய் சீட்டு. இது செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் 2022 பிடிச்ச சீட்டு. எனக்கு போன மாதம் நவம்பர் மாதத்துலேயே என்னோடய சீட்டு முடிஞ்சிடுச்சு. தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்னை ரொம்ப அலைய வச்சு கம்ப்ளைண்ட்லாம் நான் லோக்கல் ஸ்டேஷன் கடம்பத்தூரில் கொடுத்தேன். அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. 6 மந்த்தாக லோக்கல் ஸ்டேஷன்லேயும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தது தான் மிச்சம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விடிய ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் வாங்க கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவலம் அரங்கேறி வருகிறது. சிலுவைபுரத்திற்கு நியாய விலைக் கடை இல்லாததால் ரேஷன் பொருட்கள் வாங்க 3 கிலோமீட்டர் தூரமுள்ள வயலூருக்கு செல்லும் நிலை உள்ளது. அதிமுக ஆட்சியில் நடமாடும் நியாய விலைக் கடை இருந்ததாகவும் விடிய ஆட்சியில் அதனை காணவில்லை என்றும் கிராமத்தினர் தெரிவித்தனர். மேலும் நியாய விலைக் கடை அமைக்காத விடிய அரசு தாங்கள் கட்டிய ரேஷன் கடை கட்டிடத்தையும் பயன்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டினர். ஊருக்கு தேவையான ஒரு நியாய விலை கடையை வேண்டி நாங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காம இருக்குதுங்க. அதனால நாங்கள் மிகுந்த மன உளைச்சலாகி நாங்கள் சரி எல்லா இடத்துலையுமே எல்லா லெவல்லையுமே நாங்கள் போய் விண்ணப்பங்கள் கொடுத்தாச்சு. எதுக்குமே இது ரிசல்ட் கிடைக்கல. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழுதடைந்த அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தினர். ஜம்போதி கிராமத்தில் செயல்படும் பள்ளி கட்டிடம் பழுதடைந்து தரைப்பகுதியில் ஆங்காங்கே உடைந்தும் இரும்பு ஜன்னல் எந்நேரமும் கீழே விழும் நிலையிலும் உள்ளதால் மாணவர்கள் பீதியடைந்துள்ளனர். மேலும் கழிவறை வசதியும் சரியில்லாத நிலையில் பள்ளியின் அவலங்கள் குறித்து பலமுறை மனு அளித்தும் ஆதிதிராவிடர் மாணவர் நலனில் அக்கறையற்ற துறையாக விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரெல்லாம் குண்டு குழுமா இருக்கு. பசங்க நடந்து போகும்போது தடிக்கு விழுந்துடுறாங்க. அதனால கொஞ்சம் அடிபட்டுறது பிள்ளைங்களுக்கு. அந்த தரையில உட்கார்ந்து அமர்ந்து படிக்க முடியல. சரியா பசங்களுக்கு காய்ச்சல் வந்தது. மழை டைம்ல பாத்தீங்கன்னா ஈரமாயிடுது தர. அதில் உட்காந்து படிக்கும்போது குளிர் ஜுரம் வந்துருக்கு. அது பாத்தீங்கன்னா ஜன்னலும் வேற ஓப்பன்ல இருக்கு. அந்த ஜன்னல் வேற சீலிங் உடஞ்சி கீழே வந்துருக்கு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளு செடி, பூண்டு செடிங்க, இந்த பாம்பு பள்ளி பூரா எது ஒன்னாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலில் தீர்த்தக்குட ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட உள்ள நிலையில் யாக பூஜை மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன், பொள்ளாச்சி திருமூர்த்திமலை, பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில்களிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு பத்ரகாளியம்மன் கோவில் தீர்த்த குடங்களில் நிரப்பப்பட்டன. பின்னர் நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையோர புளிய மரத்தில் கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். தேனி நோக்கி மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி மாயகிருஷ்ணம்மாள் ஆகியோர் குடும்பத்தினருடன் காரில் சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்கம்பங்கள் உடைந்து சாய்ந்ததால் 10 நாட்களுக்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். வசந்தபுரம் விவசாய தோட்டத்தில் தைல மரம் விழுந்ததில் 2 மின்கம்பங்கள் உடைந்த நிலையில் அவற்றை மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக சரி செய்யவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் கடந்த 10 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வருவதாகவும் விடியாதிமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்திற்கு பெட்ரோல் கேனுடன் வந்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலடிப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இடப்பிரச்சனை காரணமாக ஜெயச்சந்திரன் என்பவரை வெட்டியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக மணிகண்டனின் உறவினரான குமரவேல் என்பவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றம் செய்த ஜெயச்சந்திரன் தரப்பினரிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு ஸ்டாலின் அரசின் காவல்துறை பொய் வழக்கு போட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நேற்றுக்கு வெட்டினவங்களில் ஒரு ஆளை கைது பண்ணதுக்கு நாங்கள் தான் பிடிச்சி ஆஜர்படுத்தி கொடுத்தோம். அவங்க எதுவும் பண்ணலை. நாங்கள் தப்பு செய்யாத எங்களை வந்து விடிய முடியும் காலையிலேயே விசாரணை பண்ணிக்கிட்டு வாரேன்னு சொல்லி எங்களை கைது பண்ண காரணம் என்ன? அப்போ காசு கொடுத்து அவங்க பக்கம் திசையை திருப்பிட்டாங்க. எங்களுக்கு காசு இல்லாதனால ஏழை மக்களுக்கு இதான் நியாயமா? எங்களுக்கு